தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதரர்கள், அதாவது அங்கே தௌஹீத் ஜமாத்தில் நிர்வாகியாக இருக்காங்க. இங்கே வந்தவுடனே நம்ம தௌஹீத் பள்ளிக்கு தொழுக வர்றதில்லை. ஏன்னு கேட்டால் பல காரணங்களை சொல்கிறாங்க. இது போக அந்த இமாம்களுக்கு பின்னாடி தொழுகிறாங்க, பல விதமான ஃபித்னத் நடக்குது, தண்ணி ஊற்றி கொடுக்குறோம், என்னென்னமோ சொல்கிறான்னு வைங்களேன். இந்த இமாமுங்களை அவர்களால் எப்படி மனசார ஏற்றுக்கிட்டு தொழுக முடியுது? அல்லாஹ் கண்டிச்சிருக்காங்களா அவர்கள் பின்னாடி தொழுகக்கூடாது? அதை கொஞ்சம் விளக்கமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அவர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாருங்க. சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, சவுதி அரேபியாவுக்கு போன உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா அங்க எல்லாரும் தௌஹீத் ஜமாத்தில் சேர்ந்துக்கிடுவாங்க. ஏன் சேர்ந்துக்கிறாங்கன்னா, உலகம் பூரா இருக்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான். உலகம் முழுசும் எந்த நாட்டில் போனாலும் அங்க ஒரு ஆர்கனைசிங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு ரியாத்தில் கிளை இருக்கிறது, ஜித்தாவில் இருக்கிறது, தமாமில் இருக்கிறது, அல்ஹசாவில் இருக்கிறது, அல் ஜுபைல் இருக்கிறது, இன்னும் என்னென்ன ஊர்கள்லாம் பெரிய நகரங்கள் இருக்கிறதோ எல்லா ஊர்லயும் உள்ள தமிழ் சகோதரர்கள்லாம் கூடி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கிளையை அங்கே வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் தௌஹீத் ஜமாத் இருக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆஸ்திரேலியாவில் அங்கீகாரம் பெற்று அரசாங்க அங்கீகாரத்துடன் இருக்கிற அனுமதி பெற்று அங்கே இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிறது, லண்டன்ல இருக்கிறது, பிரான்ஸ்ல இருக்கிறது, புருனேல இருக்கிறது, ஓமன்ல இருக்கிறது, ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கு இல்லையா, யுஏஇ முழுவதும் எல்லா நாடுகள்லையுமே 7 நாடுகள்லையுமே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு கிளைகள் இருக்கிறது, மர்கஸ் இருக்கிறது, வாராந்தர பயான் நடக்கிறது, சொற்பொழி எல்லாமே. இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைப்பு உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் பேசும் முஸ்லீம் வாழ்கிற நாட்டிலையும் இந்த ஒரு ஜமாத்தை தவிர எதுவும் கிடையாது. நீங்க யார லிஸ்ட் எடுத்துக்கோங்க, இங்க தமிழ் பேசக்கூடிய ஒரு ஜமாத்து உலகம் முழுவதும். அது போக ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, மும்பையில் மகாராஷ்டிராவில் இருக்கிறது, பாண்டிச்சேரியில் இருக்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலையும் தமிழ் ஊர் மக்கள் இருந்தாங்க என்று சொன்னால் அங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கும். அப்ப இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் மக்கள் வாழக்கூடிய மாநிலங்களிலையும் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கிற அனைத்து நாடுகளிலையும் அப்ப இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இப்ப அந்த சவுதிக்கு ஒருத்தர் போனார்னு வைங்க, அதுல 2 வகையா இருக்கிறார்கள். அங்க போய் இதான் கரெக்டான கொள்கை விளங்கி கொண்டு நம்ம ஜமாத்தில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, கணிசமான பேர். சில பேர் என்னன்னு கேட்டா உள்ளத்துல தௌஹீதெல்லாம் இருக்காது, இங்க இவங்களோட இருந்தா தான் நல்லது கெட்டதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா கூட தௌஹீத் ஜமாத் தான் பேசி கூட்டிட்டு வரணும். அங்க ஏதாவது பிடிச்சிட்டு போயிட்டான்னு வைங்களேன், தௌஹீத் ஜமாத் போனா தான் அங்க சவுதி அரேபியாவில் என்ன செய்ய முடியும், எதுவும் செய்ய முடியும். ஒரு பாடி இறந்துருச்சுன்னு வைங்க, அந்த பாடி இங்க கொண்டு வரது யாராலையும் இயலாது. இங்க எங்களுக்கு தகவல் கொடுத்தா நாங்க உடனே எங்க பிரான்ச்சு கொடுத்து அவங்க போய் பேசி என்ன செய்வாங்க, எம்பசில பேசி அந்த பாடியை கொண்டு வர்றதா, நஷ்டஈடு வாங்கி கொடுக்கறதா, இன்னும் பல விஷயங்களுக்கு ஏமாந்து போய் நிக்கிறாங்க. எத்தனை பேர் விசா இல்லாம அவங்க ஏமாந்த புகார்லாம் இங்கதான் வருது. நாங்க தான் அந்தந்த கிளைகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அதை அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு அரசாங்கம் செய்யற வேலை. வெளியுறவுத்துறைன்னு இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்யறான், முஸ்லீம்களை ஏமாத்திட்டு போய் அரபு நாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்க கூட்டுறாங்க, பெரிய சம்பளம் கூட்டிட்டு போய் பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுக்கிறாங்க, பல வருஷம் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படி எல்லாம் நடக்கிற கொடுமைகள் எல்லாம் கேட்பதற்கு ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கிறாங்க, எவனும் கவனிக்கிறது இல்ல. இந்த ஒரு ஜமாத் தான் என்ன செய்து அவங்களுக்காக வேண்டி பாடுபட்டு அந்த சம்பளம் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அது மாதிரி பல விஷயங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யறதா இருந்தாலும் சரி, இரத்த தானம் வழங்குறதுல சவுதி அரேபியாவில் அதிகமான விருது நமக்கு தான் கிடைத்திருக்கிறது. வெளிநாட்டிலே பல பேர் ரத்த தானம் வழங்குறாங்க இல்ல, இங்கேயும் நம்ம தான் நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் 7 வருஷமாக ஃபர்ஸ்ட் இடம் நமக்கு தான். அதிக ரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் கவர்னர் கையில விருது வாங்கக்கூடிய ஜமாத் நம்மள தான் இருக்கிறோம். அதனால என்ன செய்யறாங்க, சில ஆளுக்கு அந்த நாட்டுக்கு போனோன்னு இதுல போய் சேர்ந்துக்கிறாங்க. எதுக்காக சேர்ந்துக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா கேட்டு தருவாங்க. நம்ம இதுல ஒரு ஆளா இருந்தா தனிச்சு நிக்கணும், வேற யாருக்கும் அமைப்பு இல்லைன்ற உடனே அதை சேர்ந்துக்கிறாங்க. பார்த்தா நாங்களும் தௌஹீத் ஜமாத்துங்கிறது அங்க தௌஹீத் வேஷம் போடுறதையும் பாக்குறோம். இங்க வந்தா கலர் தெரிஞ்சு போயிடுது, இங்க தேவையில்லை இல்ல, இங்க மகள்லாம் பள்ளி வாசல் ஜமாத்துன்னு போயிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ளதை பார்த்திருக்கிறாரு, நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். சவுதியில் தௌஹீத் வேஷம் போடக்கூடிய பல பேரு இங்க ஆனா அனைவரும் அப்படி இல்லை. அங்கேயும் தௌஹீத் ஜமாத்தில் இருந்து கொண்டு இங்கேயும் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் அதிகமாக இருக்கிறார்கள். சில பேர் நடிக்கிறாங்க, இந்த நடிப்பு பயன் தராது. இது இரட்டை வேடம், இது சந்தர்ப்பவாதம். உள்ளத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசுறது அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் வெறுக்கிறான். தர்குல் இன்னல் முனாஃபிகீன லஃபி தர்கில் அஸ்வலி மினன் நார், நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள். யாரு? முனாஃபிக், ரெட்டை வேஷம் போடுறவங்க. உன்லையிரி ஏதாவது உன்லையிரி, அது என்ன ஒண்ணு உலக ஆதாயத்துக்காக வேண்டிய அங்க ஒரு வேஷம் இங்க ஒரு வேஷமா என்று பல பேர் இருக்கிறார்கள். அவங்க நீ என்ன எதுக்காக இருக்க விளைக்கிறன்னு
அவங்க தௌஹீதுக்காக இருக்கவில்லை. தௌஹீது உள்ளத்தில் நுழைந்து விட்டால் அவனால் இங்க வந்து இப்படி நடக்க இயலாது. எப்படி ஷிர்க் வைக்கிற இமாமுக்கு பின்னாடி அவங்க தொழுவ முடியாது, அவங்களை அங்கீகரிக்க இயலாது, அதுல ஒரு அங்கமா காட்ட இயலாது. தௌஹீதுக்குன்னு ஒரு மர்க்கஸ் இருக்கும்போது இதுல வராம இருக்க முடியாது. அவனுக்கு ரத்தத்தோட கலந்தது ஒரு தௌஹீது கொள்கை ஒருத்தனுடைய உள்ளத்துல போய்விடுமையானால் அவனால் எந்த இடத்துலயும் இதை மறைச்சு வச்சிருக்க முடியாது, வெளிப்பட்டே தீரும். அப்படி தீரவில்லை என்று சொன்னால் ஏதோ உலக ஆதாயத்திற்காக வேண்டி வேற நாடுகளில் போய் இருப்பதாக இருந்தால் ஒரு கூட்டமைப்பு, ஒரு நெட்வொர்க்கு, அந்த நாட்டில் வந்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கிடைப்பதற்கு தௌஹீத் ஜமாத் வேணும்னு இருப்பாங்க. அவங்கள நம்ம அலட்சியப்படுத்திட வேண்டியதுதான். இங்க வர்றதை வச்சு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். தௌஹீத் ஜமாத் இல்ல, அங்க போய் தௌஹீத் வேஷம் போட்டவங்கலாம் தௌஹீத் ஜமாத் கிடையாது. அப்படி யாராவது இருப்பார்களே ஆனால் அவங்கள நம்பாதீங்க, அவ்வளவுதான்.